அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை காட்டுறேன். ஆபிரகாம் சாராளுக்கு பாருங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. குழந்தை இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டு 75 வயசுல அவங்களுக்கு சொல்றாங்க, நான் பிள்ளை பாக்கியத்தை உனக்கு தருவேன். 100 வயதுல தான் பிள்ளை பிறகுது. அதற்கு பிறகு பிள்ளைய கர்த்தர் கொடுத்த பிறகு இப்ப ஆண்டு கேட்கிறாரு, ஆபிரகாம சோதிக்கும்படியாக பிள்ளைய கொண்டு வந்து நீ எனக்காக அந்த குழந்தைய பலி செலுத்துன்னு சொல்லி கேட்கிறாங்க. பலி செலுத்துன்னு சொல்லி கேட்கும்போது உடனே கீழ்ப்படிஞ்சு பலி செலுத்த கொண்டு போயிடுறாரு. பாத்தீங்களா, அவர் கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை அப்போ கொண்டு போய் அந்த இடத்துல பலி செலுத்தப்படும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கத்தியை நீ போடாத, நீ வைத்த அன்பு தேவன் மேல நீ வச்சிருக்கிற அன்பை நீ வெளிப்படுத்தி காட்டுன, அப்போ வந்துட்டு உன் பிள்ளைன் மேல கத்தியை போடாத, அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு போதார்ல, அத்தெடுத்து நீ வந்துட்டு பலி செலுத்துன்னு சொல்லிட்டு ஆண்டு அந்த இடத்துல சொல்லி ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்து இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம்.